ஓகே, ஸோ வெரி குட் மார்னிங். ஸோ இப்போ நம்மளோட ஓவரால் வந்துட்டு ஈக்லிபிரியம் சாப்டர்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கால்குலேஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ் தான். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம பார்த்து இது பண்ணுவோம், எப்படி எப்படி என்னென்ன மாதிரி இதுன்ட்டு. பட் இது டெய்லி வந்துட்டு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுல தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கிளியர்டா கால்குலேஷன்ல கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி நிறைய போட்டு பார்க்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் அது ஸோ ஈஸியா இருக்கும். ஸோ நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கும் கொஞ்சம் அது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 8 கிராம் hydrogen, 8 gram hydrogen is present in a vessel, of 1 liter capacity அப்படின்னு கொடுத்துட்டு find out the active mass of hydrogen. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கான கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ இதுல நீங்க வந்துட்டு எப்படி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜேஇல அதாவது இந்த சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸோ அந்த சாப்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கம்பைன்ட் ஆகி வர்றதுதான். இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் ஃபைண்ட் அவுட் த ஆக்டிவ் மாஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு கேட்டாலே தே ஆர் சிம்பாலிக்கலி ஆஸ்கிங் எம். சரியா? அதாவது கேபிட்டல் எம் மொலாரிட்டி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்க இதுக்கு எப்படி வந்துட்டு கன்சிடரேஷன்ல கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மொலாரிட்டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடு பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? யூ நோ தட் திஸ் இஸ் கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். ஸோ இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ வெயிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8 கிராம் கொடுத்துருக்காங்களா? 8. ஸோ வெயிட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஸோ வெயிட் வந்துட்டு 8 கிராம் கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் வெயிட், ஏன்னா ஹைட்ரஜன் சொல்லும் போது H2, ஒரு ஹெச்சோட மாலிகுலர் மாஸ் வந்துட்டு 1, அப்ப 2 ஹெச்னாக்க 2, அப்ப 8/2. கரெக்டா? அப்ப என்னோட வேல்யூ வந்துட்டு 8/2. இந்த டிவிஷன்ல இருக்கிற வால்யூம் இங்க போகும்போது மல்டிபிளிகேஷனுக்கு போகுது இன்டூ நெக்ஸ்ட் 1 லிட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ 1 லிட்டர், இப்போ 1 லிட்டர்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இன்டூ 1000 கொடுப்போம். கரெக்டா? ஸோ 1 லிட்டர் அப்படின்னாக்க தட் இஸ் கன்சிடர் அஸ் இன்டூ 1000 டிவைடு பை இங்க நார்மலா ஒரு வால்யூம் இருக்குல்ல, ஸோ வால்யூமுக்கு ஒரு 1000. ஸோ இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும்னா, ஸோ இதுவும் கேன்சல் அவுட் ஆயிடுது. தென் இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4 2s are 8. ஸோ ஆன்சர் வில் பி 4 மோல் லிட்டர் இன்வெர்ஸ், இல்லைன்னா 4 மோல் பெர் லிட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ அதனால இதை வந்துட்டு கரெக்டா மீன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அடுத்தது பாருங்க. வாட் ஷுட் பி
what should be the active mass? What should be the active mass in mole liter inverse when 0.745 gram of KCl, potassium chloride வந்துட்டு கேக்குறாங்க. KCl is present in 1000 ml of solution. ஸோ இதுல அவங்க கேட்கறது இங்கேயும் அவங்க என்ன கேட்கறாங்கன்னாக்க மாலிகுலர் மாஸ் தான் கேட்கறாங்க. ஏன்னா வாட் ஷுட் பி த ஆக்டிவ் மாஸ். அப்ப ஆக்டிவ் மாஸ்னாக்க என்ன மீனிங்? தே ஆர் சிம்பாலிக்கலி ஆஸ்கிங் மொலாரிட்டி. மொலாரிட்டி தான் அவங்க அதுல கேட்கறது. ஸோ அப்ப இதுக்கு நீங்க எப்படி வந்துட்டு கொஸ்டின்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எப்படி கொஸ்டின் கொடுப்பீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வி ஹாவ் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்மளுக்கு வந்துட்டு அங்க என்ன ஃபார்முலா கொடுப்போம்னாக்க வெயிட் பை மாலிகுலர் வெயிட். வெயிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.745 கரெக்டா, டிவைட் பை மாலிகுலர் வெயிட்னா கேசிஎலோட மாலிகுலர் வெயிட். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, கேவோட மாலிகுலர் மாஸ் வந்துட்டு 39, அதே 39 கிராம்னு வச்சுக்கோங்க. சிஎலோடது உங்களுக்கு தெரியும் 35.5 கிராம். ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 74.5 கிராம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ரெண்டத்தையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னாக்க தென் யூ கேன் கன்சிடர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் நம்மளுடைய ஃபார்முலா வந்துட்டு பாத்தீங்கன்னா m is equal to number of moles divided by volume of the solution. ஓகே, ஸோ அண்ட் தென் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 1000 ml, அதாவது எம்எல்ஏ அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப 1000 ml அப்படின்னு சொல்லும் போது ஸோ இப்போ இதை நம்ம என்ன மீன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ 0.745 டிவைடு பை 74.5 இல்லையா, 74.5. ஸோ இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாமா? ஓகே, ஸோ இதை போட்டுட்டு இன்டூ 1000 ml 1000 ml கொடுத்துருக்காங்களா, 1000 ml டிவைடு பை 100. ஸோ போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்னாக்க 0.01 மோல் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு கேபிகேசி வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2NH3 கேஸ் பிளஸ் 2O2 கேஸ், ஈக்லிபிரியம் சிம்பிள் போட்டுங்க. தென் N2O கேஸ் பிளஸ் 3H2O கேஸ். ஸோ இதுல அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்ப ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னாக்க அவங்க என்ன கேட்குறாங்க? தே ஆர் சிம்பாலிக்கலி ஆஸ்கிங் கேசி. ஸோ கேசி வந்துட்டு கேட்குறாங்க. அப்ப கேசி எப்படி பண்ணுவீங்க? ப்ராடக்ட் டிவைடு பை ரியாக்டன்ட் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபார்முலா. ப்ராடக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்துட்டு H2O இருக்கு, N2O இருக்கு. ஸோ H2O இருக்கு, N2O இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ராடக்டை தான் நம்ம எடுப்போம். இப்போ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இங்கே N2O இருக்கா. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் தட் இஸ் N2O. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கு. ஸோ H2O. வாட்டருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? ஸ்டாக்கியோமெட்ரிக்கு 3. தட் 3 யூ கேன் புட் ஹியர். ஓகேவா? டிவைடு பை ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் அமோனியா. அமோனியா எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ், 2 டைம்ஸ் இருக்கு. அதை பவர்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் O2 இருக்கு, பவர்ல 2. ஸோ திஸ் இஸ் த கேசி வேல்யூ. ஸோ கேசி வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அடுத்தது an equilibrium mixture. an equilibrium mixture நிறைய கொஸ்டின்ஸ் தான் நம்ம நிறைய பார்க்கணும். an equilibrium mixture of the reaction
2H2S gas, 2H2S gas gives 2H2 gas plus S2 gas has 0.5 mole H2S. அதே மாதிரி 0.10 mole H2 and 0.4 mole S2 in 1 liter vessel. So the value of equilibrium constant. So equilibrium constant na they are asking Kc. Correct? Equilibrium constant. Vara answer mole லிட்டர் இன்வெர்ஸ்ல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஈக்குவேஷன் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஈக்குவேஷன். சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்க கேசி வேல்யூவை முதல்ல எழுதணும். ஸோ கேசி, ஸோ என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்ன இருக்கு? H2. ஸோ H2 பவர்ல வந்துட்டு 2. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு S2. ஸோ S2. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ H2, அதுக்கப்புறம் வந்துட்டு S2, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னாக்க இங்க என்ன இருக்கு? சாரி, ரியாக்டன்ட் என்ன இருக்குன்னாக்க H2S இருக்கு. ஸோ இப்போ H2S முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னாக்க 2 இருக்கா, அதை தூக்கி பவர்ல போட்டுருங்க. ஸோ இப்போ ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட், இப்போ இந்த இடத்துல H2O சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல H2ங்கிறது இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்குனாலே தட் இஸ் கன்சிடர் அஸ் கான்சென்ட்ரேஷன். அப்ப கான்சென்ட்ரேஷனை சிம்பாலிக்கா அவங்க என்ன சொல்றாங்க? மொலாரிட்டியை தான் மீன் பண்றாங்க. அப்ப மொலாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ மொலாரிட்டி ஈக்குவல் டு தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடு பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப இந்த H2க்கு நம்ம பாக்குறோம். ஸோ H2க்கு பார்க்கும்போது H2ங்கிறது எங்க இருக்கு பாருங்க. ஸோ எஸ், 0.10 mole ஆஃப் H2. கரெக்டா? 0.10 mole ஆஃப் H2 அப்படிங்கிறது நமக்கு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஓவரால் பார்க்கும்போது, ஏன்னா H2 கேஸ் அப்படிங்கிற மாதிரி தானே கொடுக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.10 மோல்னு கொடுத்துட்டாங்க. வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாவே 1 லிட்டர் வெசல் தான் 1. ஓகேவா? ஸோ ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ அதனால. அடுத்தது வந்துட்டு இப்ப S2 வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் 0.4 மோல் டிவைடு பை 1 லிட்டர். 0.4 மோல் டிவைடு பை 1 லிட்டர். இங்க வந்து நீங்க ஹோல் ஸ்கொயர் போட தேவையில்லை இல்லையா? டிவைடு பை H2S எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.5 மோல். அப்ப 0.5 மோல்
டிவைடு பை 1 லிட்டர் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கொயர் இருக்குல்ல, இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப இதை நான் இங்கே எழுதுறேன். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா 0.1 டிவைடு பை 1 ஹோல் ஸ்கொயர் 0.4 divided by 1 overall divided by 0.5 by 1 whole square. இதான் உங்களுக்கு ஈக்குவேஷன். தென் இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க தென் இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இதை வந்துட்டு 0.01 எழுதலாமா? ஏன்னா 0.1 டிவைடு பை 1 வந்துட்டு 0.1 தான். அப்ப 0.1 ஹோல் ஸ்கொயர் நீங்க எப்படி எழுதுவீங்க? 0.01 இன்டூ அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 0.4 தான் டிவைடு பை இது வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்னாக்க 0.5 இன்டூ 2, ஸோ 0.25ன்னு வரும். கரெக்டா? 0.25. ஏன்னா 5 5 25ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் ரிமூவ், என்ன பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்லாம் நீங்க ரிமூவ் பண்ணணும். இந்த பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்றதுக்காக இன்டூ 10 பண்றேன். ஸோ இன்டூ 10 பண்ண அப்படின்னாக்க உங்களுக்கு ஓவரால் ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாக்க தட் வில் பி 4/250. தென் ஓவரால் ஆன்சர் 10/1000. தென் 0.01. எஸ், 0.016 கிட்ட ஆன்சர். அதாவது ஓவரால் நீங்க ஆன்சர் போட்டு பாத்தீங்கன்னா 0.016 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். கால்குலேஷன் ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு the following concentration were observed at 500 Kelvin for the formation of NH3 form from N2 and H2. ஸோ அப்படின்னு கொடுத்து at equilibrium, ஒரு JE கொஸ்டின், at equilibrium N2 ஓட கான்சென்ட்ரேஷன் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 2 into 10⁻⁻² m. அது மாதிரி H2 ஓட கான்சென்ட்ரேஷனும் கொடுத்துட்டாங்க 3 into 10⁻⁻² m. அண்ட் அதே மாதிரி NH3 ஓட கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு 1.5 into 10⁻⁻² mன்னு கொடுத்தாச்சு. இங்க உங்கள்ட்ட என்ன கேட்கறாங்கன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்கறாங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும்? அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமோனியா வந்துட்டு ஃபார்ம் பண்ணது N2H2 வச்சுக்கிட்டு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி நோன் ப்ராசஸ், தட் இஸ் அ ஹேபர் ப்ராசஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, N2 plus 3H2 gives 2NH3. ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் பண்றது. ஏன்னா இப்ப N2வும் H2வும் சேர்ந்து NH3 ஃபார்ம் பண்ணுதுன்னா இதை நீங்க பேலன்சிங்கா வச்சா மட்டும்தான் அது நடக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிறது. தென் இதுக்கான கேசி வேல்யூவை நீங்க எழுதுனீங்கன்னா கேசி ஈக்குவல் டு ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு NH3 2 times, நெக்ஸ்ட் N2, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 times பவர்ல போட்டுடுறீங்க. ஸோ அமோனியா வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அமோனியா வேல்யூ வந்துட்டு 1.5 into 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர் டிவைடு பை, அடுத்தது நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 into 10⁻⁻², 2 into 10⁻⁻² இன்டூ, அடுத்தது H2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3 into 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர், 3 into 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர். இப்போ எனக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஈக்குவேஷனை கரெக்டா நம்ம ஃப்ரேம் பண்ணி எடுக்கணும். இப்போ இதுல நல்லா பாருங்க,
ஆக்சுவலா இப்போ இதுல வந்துட்டு பவரை நீங்க இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 10⁻², இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 2 சார் வந்துட்டு 4 தானே. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? தென் 1.5 ஹோல் ஸ்கொயர் நீங்க எப்படி போடுவீங்க? 1.5 இன்ட்டு 1.5 2.25 வரும். தென் 10⁻⁻4 கிடைக்கும், டிவைடு பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 10⁻⁻2 இன்ட்டு நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3 இருக்கு, இங்க ஹோல் கியூப் இருக்கு. அப்ப 3 கியூப் பண்ணீங்கன்னாக்க 3 3 சார் 9, 9 3 சார் 27 வரும். ஸோ 27. நெக்ஸ்ட் இந்த பவர் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, 3 2 சார் 6. அப்ப 27 இன்டூ 10⁻⁻6. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பட்டோம், ஓவராலா 2.25 இன்டூ 10⁻⁻4 டிவைடு பை 2 இன்டூ 10⁻⁻2 இன்டூ 27 இன்டூ 10⁻⁻6. கரெக்டா? இப்போ இந்த பவர்ல இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஆட் பண்ணி முதல்ல அதை நம்ம தனியா வச்சுப்போம். ஏன்னா அதை நம்ம தனியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் கரெக்டா நம்மளுக்கு தெரியறதுக்கு வரும். ஸோ இங்க -6 இருக்கு, இங்க -2 இருக்கு. சரியா? -6 -2. அப்ப இதை நம்ம என்ன பண்ணுவோம், 10⁻−8ன்னு வச்சுக்கலாமா? இந்த 10⁻−8 வந்துட்டு மேல போனுச்சு அப்படின்னாக்க 10⁻+8. அப்போ 10⁻+8 எஸ். ஸோ 10 நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ 10⁻−8 வந்துட்டு மேல போனுச்சுனாக்க 10⁻+8 மாறுது. அப்ப 10⁻+8ம் 10⁻−4 ரெண்டத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்களா? இப்ப மைனஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 10⁻+4 கிடைக்கும். இன்டூ இங்க என்ன இருக்கு, 2.25 இருக்கு, 2.25 டிவைடு பை 2 இன்டூ 27. 2 இன்டூ 27 எவ்வளவு கிடைக்கும், 54 கிடைக்கும். தென் 2.25 டிவைட் பை 54 எவ்வளவு கிடைக்கும்னாக்க 0.04166 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது, 10⁻4. தென் இந்த பாயிண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக 416.66 அப்படிங்கிறத நீங்க போட்டுடலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். வெரி சிம்பிள் கான்செப்ட். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். கொடுத்துட்டு அதுக்கான கேசி வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனுக்கு உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா கேசி வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. Fe3 plus aqueous phase plus SCN minus aqueous phase in the equilibrium Fe SCN. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்து ஹோல் ஸ்கொயரு, அது ஹோல் ஸ்கொயரில் 2 + சார்ஜ் இது ஆக்வஸ். இப்போ இப்படி கொடுத்துட்டு இப்போ இதுக்கான கேசி நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிவைடு பை ரியாக்டன்ட், கரெக்டா? ஸோ அதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. ஸோ கேசி ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்ன இருக்கு, இதுதான் ப்ராடக்ட் Fe SCN. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் போடணும், இங்க முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, ஸோ அதனால நீங்க ஹோல் ஸ்கொயர்லாம் எதுவுமே போட தேவையில்லை. டிவைடு பை ப்ராடக்ட் இங்க என்ன இருக்கு Fe இந்த +3, ஸோ அதை நீங்க இங்க போட்டுருங்க. ஆக்சுவலா இங்க உள்ளுக்குள்ளதான் வந்துட்டு உங்களுக்கு 2+ வரணும், வெளியில பவர் வந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு SCN மைனஸ், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு கேசி வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கான ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ அனதர் திங், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் உங்களுக்கான ஒரு ஜெஇ கொஸ்டின் தான். இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், for the reaction ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ சாலிட்ல இருக்கு, gives m வந்துட்டு ப்ராடக்ட், அந்த எம்முமே சாலிட்ல இருக்கு, பட் ஒன்னு 1/2 ஆக்சிஜன் மட்டும் உங்களுக்கு கேஸ்ல இருக்கு. இஸ் கேபி வேல்யூ வந்துட்டு 4ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. at equilibrium the partial pressure of O2 is dash atm. ஸோ பிராக்கெட்ல வந்துட்டு ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டீஜர் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க முதல்ல நம்ம என்ன வந்துட்டு எப்படி இது பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேபி ஆக்சுவலி கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இங்க அவங்க கேபி மட்டும், அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. பட் அவங்க கேபி, அதுவும் அவங்க என்ன கேட்கறாங்க, இந்த பார்ஷியல் ப்ரெஷர் என்னவா இருக்கும், பார்ஷியல் ப்ரெஷர்னாக்க கேபி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம். அப்ப கேபிங்கிறது வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு கால்குலேஷன்ல நீங்க இன்வால்வ் பண்ணணும், உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட் டிவைடு பை ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கு, ப்ரெஷர் ஆஃப் எம், அதுக்கப்புறம் O2 இருக்காங்க. ஸோ O2 ப்ரெஷர் ஆஃப் O2, பட் பவர்ல நீங்க என்ன பண்ணிடணும், 1/2 போட்டுடணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் இங்க 1/2 இருக்கு. டிவைடு பை ரியாக்டன்ட் வந்துட்டு ஏ சாலிட். ஸோ நமக்கு தெரியும், இப்ப யூஸ்வலா வந்துட்டு இந்த மாதிரி சாலிட்ல இருந்துச்சுனாக்க கேபி நம்ம என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா கேபி வந்துட்டு ஒன்லி ஃபார் கேஸுக்கு தான். அப்ப இந்த டேர்மையும் கேன்சல் பண்ணிடணும். அப்ப உங்களுக்கு இருக்கிறது என்ன மட்டும்தான், கேபி இஸ் ஈக்குவல் டு ஒன்லி pressure of O2 whole power of 1/2. இதான உங்களுக்கு இருக்கு, இதான் உங்களுக்கு இருக்கிறது. இப்ப கேபி வேல்யூ ஆல்ரெடி தே ஆர் கிவன். ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 ஈக்குவல் டு, ஆக்சுவலா இந்த பார்ஷியல் ப்ரெஷர் தான் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த 1/2 ரூட்னு எழுதலாமா, ரூட் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் O2ன்னு எழுதலாம். அப்ப இப்ப இந்த ரூட்டும் இந்த 4ஐயும் நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா 4 4s are 16, கரெக்டா? 4 4s are 16 ஈக்குவல் டு P of O2. That's it. ஓகேவா? This is the formula answer. இது வரைக்கும் தண்ணி ஊத்துனா இப்படி வருது.
ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இப்படி ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரவுண்டட்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ரவுண்டட்ல கொடுத்துருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் அதையும் கூட நான் இது கன்சிடர் பண்ணி எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வேணா எழுதிக்கோங்க. இஃப் the figure shows shown below reactant A, so அத அவங்க என்னவா கன்சிடர் பண்றாங்கன்னா represented by ஸ்கொயர். அதாவது ஸ்கொயரை வந்துட்டு அவங்க ரியாக்டன்ட் ஏவா கன்சிடர் பண்றாங்க. ஓகேவா? இஸ் இன் ஈக்லிபிரியம் with the product B. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க represented by circle. ஸோ அப்போ the equilibrium constant என்னவா இருக்கும்? equilibrium constantனா Kcன்னு அர்த்தம். ஸோ the equilibrium constant is அப்படின்னு உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க. நீங்க எப்படி வந்துட்டு ஆன்சர் கொடுப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதை கொடுக்குது? பிஏ கொடுக்குது. கரெக்டா? அப்ப அந்த ஏங்கிறது என்ன சொல்றாங்க? ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்களா? அப்ப ஸ்கொயர் எனக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப மொத்தம் எனக்கு இந்த ஏ வந்துட்டு எனக்கு 6 மோல்ஸ் இருக்கு. 6 மொலாரிட்டி இல்ல 6 கான்சென்ட்ரேஷன் சொல்லலாம். பிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் பிங்கிறது இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் சர்க்கிள். அப்ப சர்க்கிள் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 இருக்கு. இன்னொரு சர்க்கிள் இருக்கும் 11. ஸோ டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 11 மொலாரிட்டியில இருக்கு. அப்ப கேசி கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? கேசி ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிவைடு பை ரியாக்டன்ட். கரெக்டா? ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு? 11 இருக்கு. ரியாக்டன்ட் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. ஸோ ரெண்டத்தையும் போட்டீங்கன்னா யூ கேன் கெட் 2. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்றதுல தான் நம்மளுக்கு இருக்கு. ஃபுல்லாவே நிறைய கான்செப்ட் படிக்கிறது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஆனா கான்செப்டை விட that question practice is so much of important. Okay. Next question. So 2SO2. So this is gas plus O2. So these also gas. So which is represented as 2SO3 gas. In an equilibrium mixture,
the partial pressure or the partial pressure or P of SO3 equal to 43 கிலோ பாஸ்கல். PA பாஸ்கல் அர்த்தம், பிரஷரோட யூனிட். நெக்ஸ்ட் P of O2 530 pascal and P of SO2 45 கிலோ பாஸ்கல். தென் கேபியோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க உங்களுடைய கொஸ்டின். ஸோ அப்போ கேபி வந்துட்டு நம்ம எழுதணும் அப்படின்னாக்க இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கேசியஸ் மாலிகுல்னு நம்ம படிச்சிட்டோம். அப்போ இதுல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கேஸ் தான். ஸோ அப்போ அதனால பிரச்சனை இல்லை, நீங்க டைரக்டாவே எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஸோ ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு? SO3. ஸோ பவர்ல 2 போட்டுருவீங்க, ஏன்னா 2 தானே இருக்கு. ரியாக்டன்ட் SO2 பவர்ல என்ன இருக்கும்? 2. நெக்ஸ்ட் O2. கரெக்டா? அப்ப SO3க்கு வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 43 கிலோ பாஸ்கல். ஸோ 43 1 கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறது 10⁻³ சமம். ஸோ ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ டிவைடு பை SO2 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஹியர் ஆல்சோ 45 கிலோ பாஸ்கல். அப்ப 45 இன்ட்டு 1 கிலோ பாஸ்கல்ங்கிறது 10⁻³ ஓகே. ஸோ ஹோல் ஸ்கொயர் இன்டூ. அடுத்தது ஆக்சிஜனா, ஆக்சிஜன் வெறும் பாஸ்கல்ல தான் கொடுத்துருக்காங்க, இன்டூலே பண்ணிக்கோங்க, 10⁻³ தேவையில்லை, 530. ஸோ அப்போ இதை நீங்க போட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எப்படி வரும்? இதை அப்படியே பிரிச்சு எழுதிடுவோம். 43 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3 2s are 6. ஸோ அப்போ 10⁻6 டிவைடு பை 45 ஹோல் ஸ்கொயர் இன்டூ நெக்ஸ்ட் அதுவும் 10⁻6 தான் இன்டூ 530 இருக்கு. அப்ப 10⁻6 10⁻6 கேன்சல் ஆயிடுது. அப்ப கேன்சல் ஆயிடுச்சுனாக்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இதெல்லாம் நீங்க போட்டு டிவைட் பண்ணீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் 0.001722. This is the answer. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்டுக்கு போக போறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க. தட் இஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, தட் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதோடைய கான்சிக்வன்சஸ், சரியா? இப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸோடைய இப்ப இதனால என்ன, இப்ப இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பாக்குறது. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ல ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்ப நம்மளுக்கு ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்போஸ் இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் நிமிஷம், ஸோ இப்போ சப்போஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா n ஆஃப் A பிளஸ் n ஆஃப் B
gives n of c plus n of d. இப்ப எப்படி இருக்கு? இப்ப இதோடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நீங்க எப்படி எழுதுவீங்க? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டோ இல்ல கேஇக்யூன்னு சொல்லலாம், இல்லைன்னா கேசின்னு சொல்லலாம். ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன இருக்கு? சி இருக்கு. ஸோ பவர்ல வந்துட்டு என்சின்னு போட்டுருவீங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்னங்கிறது எத்தனை நம்பர் வேணுமோ இருக்கலாம், 1 2 3 4 5ன்னு. ஈவன் தட் என் இஸ் ஆல்சோ ஏ ஃப்ராக்ஷன். சரியா? அது என் வந்துட்டு ஃப்ராக்ஷன்ல கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சிங்கிறது தான் அந்த பவர்ல இருக்கிறத நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டி. ஸோ இங்க என்ன போடுவீங்க? என் ஆஃப் டி டிவைடட் பை ரியாக்டன்ட் வந்துட்டு ஏ இருக்கு, என் ஆஃப் ஏ. ஸோ அதுக்கப்புறம் அதே பில என் ஆஃப் பி. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இப்ப இதுதான் வந்து நம்ம ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலா வந்துட்டு ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு வேல்யூஸ் வந்துட்டு நம்ம கன்சிடரேஷன்ல கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி வந்துட்டு போடுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு N2 ஒரு 2N2 இருக்கு பிளஸ் 6H2 இருக்கு, gives 4NH3 கொடுக்குறாங்க. இப்ப இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 பவர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 பவர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இதுதான், இப்ப இந்த வரக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு டெசிமல்ல எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்றோம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் தெளிவா அதை தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ அடுத்த ஃபேக்டர்ஸ் போ செகண்ட் ஃபேக்டர், தட் இஸ் மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 இருக்கு. இப்போ இது வந்துட்டு ஏ கிவ்ஸ் பி கொடுக்குது. இப்போ இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன கொடுப்பீங்க? ப்ராடக்ட் டிவைடு பை ரியாக்டன்ட் இப்படி கொடுப்பீங்களா? இதை சும்மா ஒரு K1 வச்சுப்போம். ஸ்டெப் நம்பர் 2ல என்ன பண்றாங்கன்னா பி வந்துட்டு சியை கொடுக்குது. அப்ப இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சி டிவைடு பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி, ப்ராடக்ட் டிவைடு பை ரியாக்டன்ட் தான். இதை வந்து சும்மா கேட்டுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இதோட டெல்டா ஹெச் வேல்யூ வந்துட்டு பிளஸ் 200 கிலோ ஜூல். ஆக்சுவலா ஹெச் அப்படிங்கிறது என்னன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் என்தால்பி. டெல்டா ஹெச்ங்கிறது என்தால்பி. என்தால்பி அப்படின்னாக்க நத்திங் பட் எனர்ஜி தான். ஓகேவா? நார்மலா நீங்க இதை வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஹீட் எனர்ஜி இருந்தா கூட அங்க நீங்க என்தால்பிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணலாம். ஸோ டெல்டா ஹெச்சோட வேல்யூ இங்க பிளஸ்ல இருக்கு. இதோட டெல்டா ஹெச் வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளஸ் 250 கிலோ ஜூல்ல இருக்கு. ஓகே, இப்போ உங்கள்ட்ட அவங்க என்ன கேக்குறாங்க? ஓவரால் ரியாக்ஷன் ஏ கிவ் சி அதானப்பா. ஏன்னா ஏ வந்துட்டு உங்களுக்கு சியை எப்படி கொடுக்குதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம தாண்டி வந்திருக்கோம். அப்ப ஓவரால் ரியாக்ஷன் ஏ கிவ் சிக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? அப்ப கேஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்ட். இதை போட்டுட்டு வாட் அபவுட் த டெல்டா ஹெச் வேல்யூ? இப்ப இதுல போட்டிருக்கீங்கல்ல, இதுல இந்த K2வையும் இந்த K1ஐயும் நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். K1ஐயும் K2வையும் நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். இதை ஒரு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். டெல்டா ஹெச்சுக்கு வேல்யூ ஒன்றும் இல்லை, ஏன்னா ரெண்டத்தையும் நீங்க ஜஸ்ட் பிளஸ் பண்ணாலே போதும். 200ஐயும் 250ஐயும் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 450 கிலோ ஜூல் பெர் மோல். 450 கிலோ ஜூல் பெர் மோல். இப்ப இந்த மாதிரி. ஓகே,
இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இட் வில் பி யூஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் தட். ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல கார்பன் பிளஸ் 1/2 O2 gives கார்பன் மோனாக்சைடு. ஸோ டெல்டா ஹெச் வேல்யூ வந்துட்டு -xல இருக்கு. ஸோ KP1 வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் Pனே கொடுத்துருக்காங்க. அங்க எந்த வேல்யூயும் கொடுக்கல, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப் நம்பர் 2ல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு பிளஸ் 1/2 O2 இதை கொடுக்குறாங்க. இப்ப இதோட டெல்டா ஹெச் வேல்யூ வந்துட்டு பிளஸ் ஒய்ல இருக்கு. KP2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்கேயும் Qல இருக்கு. இப்ப இந்த மாதிரி கொடுத்து இப்ப இதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. கால்குலேட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KEQன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா KCன்னு கூட கொடுக்கலாம். KEQ and delta H for carbon plus O2 gives carbon dioxide. இப்ப இதுக்குதான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறது. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்ப நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து நான் இப்ப ஆன்சர் எடுக்கிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும், பார்ப்போம். இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஆக்சுவலா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல. ஓகேயா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி இந்த ஓவரால் ஈக்குவேஷனுக்கான KEQ டெல்டா ஹெச் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க கார்பன் O2 அப்படிங்கிறது இருக்கு. இங்க வந்துட்டு கார்பன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு O2 இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ரியாக்டன்ட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இந்த ரெண்டுமே இருக்கு பாருங்க. கார்பன் பிளஸ் அதுக்கப்புறம் 1/2 O2. ஸோ இது வந்துட்டு கார்பன் மோனாக்சைடை கொடுக்குது. அப்போ இந்த ரியாக்டன்ட்ல இருக்கிற அதே காம்பவுண்டு இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. ஸோ அப்போ அதை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். கார்பன் பிளஸ் 1/2 O2 gives கார்பன் மோனாக்சைடு. எழுதியாச்சா? இப்ப அடுத்தது இப்ப கார்பன் டை ஆக்சைடு எங்க இருக்குன்னு பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு எங்க இருக்குன்னாக்க இட் இஸ் பிரசன்ட் இன், இப்ப இதோட டெல்டா ஹெச் எழுதிருவோம். டெல்டா ஹெச் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க அப்படியே போட்டுடலாம். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -x, பிரச்சனை இல்லை, -x. ஓகேயா? நெக்ஸ்ட் இப்ப அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது இங்க கார்பன் மோனாக்சைடு எனக்கு ப்ராடக்ட்ல இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்க கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு எனக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் தான் பார்க்கணும். இப்ப ரெண்டாவது ஸ்டெப்ல வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு எனக்கு எங்க இருக்குன்னா ப்ராடக்ட் சைட்ல இருக்கு. ஓகேயா? பட் ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன் 1/2 இதை நம்ம எழுதியாச்சு. இப்ப ரெண்டாவது ஸ்டெப் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் திரும்ப வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு பிளஸ் 1/2 O2 போடுறீங்க. அடுத்தது அப்படியே ரிவர்சபிளா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் 1/2 O2 gives கார்பன் டை ஆக்சைடு. இப்ப இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறீங்க. ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் அந்த மாதிரி தலைக்கீழ எழுதுறேன், என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் 1/2 அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்ல எனக்கு இங்க எங்க இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால அப்படியே நீங்க மாத்தி எழுதணும். சரி, அப்படி மாத்தி எழுதிட்டு இங்க CO கேன்சல் ஆயிடுமா? CO கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன இருக்கும், கார்பன் பிளஸ் இந்த 1/2 பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 1. அப்போ ஒரு மாலிகுல்ஸ் ஆஃப் O2 gives இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு. அப்ப டெல்டா ஹெச் வேல்யூ, இப்ப இங்க வந்துட்டு டெல்டா ஹெச் வேல்யூ என்ன கொடுப்பீங்கன்னாக்க -y. இங்க +y கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, ஆனா இங்க -y கொடுக்குறீங்க. ஏன்? ஏன்னா ஈக்குவேஷன் நான் ரிவர்சபிளா எழுதியிருக்கேன்ல, அதனால. சோ அப்ப டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -x, அதுக்கப்புறம் இங்க ஒரு -y இருக்கு. இது ரெண்டத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, பிளஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்ப அதே மாதிரி இப்ப ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ஏன்னா உங்கள்ட்ட டெல்டா ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, தட் இஸ் P × 1/2.
P into 1/2. ஏன்னா இங்க வந்துட்டு இங்க பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பிரச்சனையே இல்லை, P நம்ம அப்படியே வச்சாச்சு. பட் அடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஏன் 1/2னா ரிவர்சபிளா எழுதியிருக்கேன்ல, அதனால நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துடுறோம். ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா P by சாரி இங்க வந்துட்டு Q இருக்கா, சாரி இங்க Q இருக்கு, நான் 2ன்னு போட்டேன். P by Q, ஏன்னா ரிவர்சபிளா எழுதிக்கிறதுனால 1/Qன்னு போடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்க P by Q தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்ட்டு. நான் திரும்ப இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்பன் பிளஸ் 1/2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு அப்படியே இருக்கு, ஓகேவா? அப்படியே, ஏன்னா இப்ப இதோட ஈக்குவேஷன் தான் கேக்குறாங்க. இப்ப இதோட ஈக்குவேஷன்ல கார்பன் பிளஸ் O2 இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயும் கரெக்டா இருக்கு, அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்லாம் விட்டுடுங்க, கார்பன் O2, அப்ப இதை நீங்க அப்படியே எழுதிடுறீங்க. பட் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல அடுத்தது இப்ப நீங்க கார்பன் டை ஆக்சைடை பாக்குறீங்க. பட் இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே அதை நீங்க பார்க்கும்போது, இந்த கார்பன் டை ஆக்சைடை பார்க்கும்போது எனக்கு இது எங்க இருக்குன்னாக்க ரியாக்டன்ட் சைட்ல இருக்கு, ஆனா இங்க எனக்கு எங்க இருக்கு, ப்ராடக்ட் சைட்ல இருக்கு. அப்போ இங்க கார்பன் டை கொடுத்திருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ப்ராடக்ட் சைடு, ஆனா இது ரியாக்டன்ட் சைடு இங்க இருக்கிறது. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நீங்க ஆப்போசிட்டா எழுதணும். இந்த ஈக்குவேஷன் அப்படி இப்ப இந்த CO-வையும் 1/2 எனக்கு ப்ராடக்ட்ல இருக்குன்னாக்க இங்க ரியாக்டன்ட்ல போட்டுட்டு, இந்த CO2 ரியாக்டன்ட்ல இருக்கு, இங்க ப்ராடக்ட்ல போட வேண்டியதுதான். ஸோ போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி போட்டுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணாவது ஃபேக்டர், தட் இஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வந்துட்டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கன்சிடரேஷன்ல கொண்டு வருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னாலே we can take Gibbs free energy, that is delta G0 equal to minus RT ln KCன்னு சொல்லுவோம். இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க டெல்டா ஜிங்கிறது நத்திங் பட் தட் இஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. டெல்டா ஜிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், இது உங்களுக்கு தெரியும், 8.314 கிலோ ஜூல் பெர் மோல் இதோடைய யூனிட், 8.314 கிலோ ஜூல் பெர் மோல். டீங்கிறது டெம்பரேச்சர் தெரியும். இந்த எல்என்னுங்கிறது லாக் இருக்கு இல்லையா, இந்த லாகோட இனிஷியல் ஸ்டேஜ், அதை நான் கால்குலேஷன் வரும்போது சொல்றேன். கேசிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. இந்த டெல்டா ஜியோட ஃபார்முலா என்னன்னா, தட் இஸ் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இந்த டெல்டா ஜியோட ஃபார்முலா வந்துட்டு டெல்டா ஜி மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷனை நீங்க அப்படியே போட்டுறீங்க, மைனஸ் ஆர்டி லான் ஆஃப் கேசி. இப்போ கான்ஸ்டன்டா இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் தான், இதான் கான்ஸ்டன்ட். அப்போ இதை நீங்க எடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் எடுக்கணும், ஏன்னா இந்த ரெண்டும் தானே மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, லான்லாம் விட்டுடுங்க, அது ஒரு வேரியபிள் தான். ஸோ இப்போ இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்டையும் டெம்பரேச்சரையும் டிவைடட் பை போத் சைடு. ஸோ கீழே எழுதிருங்க, டிவைடிங் போத் சைடு மைனஸ் ஆர்டி. ஆர்டியால டிவைட் பண்ண போறீங்க. ஸோ அப்படி டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, டெல்டா ஹெச் டிவைடு பை மைனஸ் ஆர்டி, மைனஸ் ஆர்டியா. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளஸ் ஆயிடும். தென் டி டெல்டா எஸ் டிவைடு பை மைனஸ் ஆஃப் ஆர்டி, தென் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆர்டி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க போது லான் கேசி இல்லையா, டிவைடு பை மைனஸ் ஆர்டியால பண்ணிடுவீங்க. கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆகும்னாக்க ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைக் ஒரு டீக்கு ஒரு டி வந்துட்டு, அதாவது ஒரு பிளஸ் டீக்கு ஒரு மைனஸ் டி வந்துட்டு கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த மைனஸ் ஆர்டிக்கு மைனஸ் ஆர்டி வந்துட்டு கேன்சல் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்னாக்க டெல்டா எஸ் டிவைடு பை ஆர், டெல்டா எஸ் டிவைடு பை ஆர், திரும்ப இந்த பிளஸ் டேர்ம் அந்த பக்கம் போனுச்சுன்னா மைனஸ் டேர்ம்ல வந்தது, இப்போ மைனஸ் டெல்டா ஹெச் டிவைடு பை ஆர்டி ஈக்குவல் டு லான் கேசி.
இப்போ உங்களுக்கு லான் கேசி, இப்போ இந்த லான் கேசி மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க டெல்டா எஸ் டிவைடு பை ஆர் மைனஸ் டெல்டா ஹெச் டிவைடு பை ஆர்டி. இதான் வந்து உங்களுக்கான ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு உங்களுக்கு இங்க இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கும். இப்போ இதுல வந்துட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இப்போ ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதே ஈக்குவேஷனை அட் டெம்பரேச்சர் T1 அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இதே ஈக்குவேஷன் இந்த டீக்கு பதிலா நீங்க என்ன போடுவீங்கன்னாக்க T1 அப்படிங்கறத அங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ஈக்குவேஷன் அப்படியே போடுவோமா? ஸோ லான் K1 ஈக்குவல் டு அதாவது கேசிக்கு பதிலாக K1 போடுறேன், டெல்டா எஸ் டிவைடு பை ஆர் மைனஸ் டெல்டா ஹெச் டிவைடு பை ஆர் T1. இப்ப அதே வந்துட்டு அட் டெம்பரேச்சர் T2க்கு நீங்க பார்க்கும்போது டெம்பரேச்சர் T2க்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப கேசி வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருக்கும்? K2வா இருக்கும். அப்போ லான் K2 ஈக்குவல் டு டெல்டா எஸ் டிவைடு பை ஆர் மைனஸ் டெல்டா ஹெச் டிவைடு பை ஆர் T1க்கு பதிலா T2வை போடுறீங்க. இப்ப இதை வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ண முடியாது, நமக்கு தேவை ஒரே சிங்கிள் ஈக்குவேஷன் தேவைப்படுது. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம மைனஸ் பண்ணிடலாமா? 2 மைனஸ் 1 ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணிடுவோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு பாருங்க, லான் K2 இருக்கு, லான் K1 இருக்கு, ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணுங்க. லான் K2 மைனஸ் லான் K1 ஈக்குவல் டு லான் K2ல என்ன இருக்கு? இந்த டேர்ம் அப்படியே டெல்டா எஸ் டிவைடு பை ஆர் மைனஸ் டெல்டா ஹெச் டிவைடு பை RT2. எப்படி வந்துச்சு நான் சொல்றேன், டெரிவேஷன் தேவையில்லை, எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். மைனஸ் லான் K1 வேல்யூ இங்க இருக்கு, அப்ப டெல்டா எஸ் டிவைடு பை ஆர் மைனஸ் டெல்டா ஹெச் டிவைடு பை RT1. கரெக்டா? இப்போ இதுல வந்துட்டு பிளஸ் டெல்டா எஸ் ஆருக்கும் மைனஸ் டெல்டா எஸ் ஆருக்கும் கேன்சல் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? லான் K2 மைனஸ் ஆக்சுவலா இந்த லான் காமனா இருக்கனால லானை காமனா வச்சுட்டு இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்கக்கூடிய K1 இங்க கொண்டு வந்து டிவிஷனுக்கு மாத்திருங்க. K2 டிவைடு பை K1 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? டெல்டா ஹெச் டிவைடு பை RT1 மைனஸ் இங்க ஒண்ணு டெல்டா ஹெச் டிவைடு பை RT2 இந்த மாதிரி வந்துருமா? தென் இப்ப இந்த ஈக்குவேஷனே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க திரும்ப அகைன் காமனா டேர்மை தனியா எடுத்து வச்சிடலாம். காமனா எந்த டேர்ம் காமனா இருக்குன்னு பாருங்க, டெல்டா ஹெச் ஆர் காமனா இருக்கு. அப்ப அதை மட்டும் நம்ம தனியா வெளியில வச்சிருவோம். அப்ப லான் K2 டிவைடு பை K1 ஈக்குவல் டு டெல்டா ஹெச் டிவைடு பை ஆர். இதை காமனா வச்சாச்சு. இப்ப நான் ரவுண்ட் பண்ணதை காமனா எடுத்து வச்சுட்டேன். இப்ப மீதி இருக்கிறது என்னன்னாக்க 1 பை T1 மைனஸ் 1 பை T2. கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு T1ம் T2 தனியா இருக்கு, அப்ப அது ரெண்டத்தையும் மைனஸ்ல போட்டு முடிச்சாச்சு. இதுதான்ப்பா, இது நியூமரிக்கல்ஸுக்கு இந்த லாஸ்ட் நான் ரெட்ல எழுதியிருக்கேன்ல, இந்த இது வந்துட்டு நியூமரிக்கல்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. நியூமரிக்கல்ஸுக்கு எல்லாம் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, லான் K2 by K1 equal to delta H by R 1 by T1 minus 1 by T2. இதான் ஈக்குவேஷன். ஆனா இதுல இப்ப இதை மட்டும் நம்ம வச்சுட்டு நியூமரிக்கல்ஸுக்கு பண்ண முடியாது. ஏன்னா இந்த லான் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன், லாகோட இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கேன். அப்ப லாகோட இனிஷியல் ஸ்டேஜ்னா இப்ப நீங்க லான் வச்சு நம்ம பண்ண முடியாது. அப்ப இந்த லானை நீங்க லாகா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க்னா 2.303 மல்டிப்ளை பண்ணணும். சோ நல்லா பாருங்க, லாகா இந்த லானை லாகா மாத்திட்டேன். K2 by K1 ஈக்குவல் டு டெல்டா ஹெச் டிவைடு பை இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆரோட 2.303 மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. Then 1 by T1 minus 1 by T2. Yes, this is the final equation for numerical purpose. This is very important. பட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அது எப்படி வந்துச்சுன்னு சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ ஒன் திங் யூ ரிமெம்பர், இஃப் எனி திங் 12th கெமிஸ்ட்ரிலையுமே அதே கான்செப்ட் தான். ஸோ லானை வந்துட்டு லாகா மாத்தணும்னா இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி 2.303 மல்டிப்ளை பண்ணணும்.
இதுதான். நெக்ஸ்ட் அனதர் பாயிண்ட் கீழே நோட்னு போட்டுக்கோங்க. எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா என்ன? ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அப்ப ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுன்னா டெம்பரேச்சர் அங்க அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமானா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் உங்களுக்கு என்னவாகும்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆல்சோ ஹை. சப்போஸ் ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஹீட்டை வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணும்னா லிபரேட் பண்ணும். ஸோ அப்போ அங்கேயும் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகம் தேவைப்படுது. ஆனா அங்க equilibrium constant will be very very less. ஓகேப்பா, ஒரு சில ஃபேக்டர்ஸை பார்த்துட்டோம். ஆனா எந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஈக்லிபிரியம் கீழே நோட்டுன்னு போட்டுக்கோங்க. எந்த ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத எழுதிக்கோ. ஃபேக்டர்ஸ் that do not affect இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், எதெல்லாம் அது அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். செகண்ட் ஒன் வந்து ப்ரெஷர். செகண்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரெஷர். தேர்டு ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வால்யூம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா pressure of a catalyst. pressure of a catalyst. Fifth one வந்துட்டு பாத்தீங்கன்னா presence of inert catalyst. inert மெட்டீரியல்னு போட்டுங்க. inert மெட்டீரியல்னாக்க நோபல் கேஸ் லைக் தட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு லைக் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை அஃபெக்ட் பண்ணாத ஒரு மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே. ஓகே, இப்போ அதை நம்ம பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு பார்க்கணும். முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இது நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 3 ஈக்குவேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல கூட பார்ப்போம்.